ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகன் பில்டர்ஸ். இனி நம்ம பார்த்துருக்க இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 875க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு தாங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோடைய ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துருக்குது இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க பார்த்துருக்கோம். எலிவேஷனை பொறுத்தவரை லுக்கான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோடைய லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 40 அளவில் அமைஞ்சிருக்கு. எல்லா வீட்டுக்கும் கொடுக்குற மாதிரி வெளியவே வந்து காம்பவுண்ட் வாலில் வந்து 2 கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோடனே போர்ட்டிகோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டிகோடைய அளவு பார்த்தீங்கன்னா 13க்கு 12 அளவில் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா போர்வெல்லு, சம்பு, செப்டிக் டேங்க் 3மே வந்துடுச்சு. இதோடைய கெப்பாசிட்டி எல்லாம் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். வாட்டர் சம்போடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500 லிட்டர் கொடுத்துருக்கோம். செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா 5500 லிட்டரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா 100 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது இந்த வீட்டோடைய மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். மெயின் டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வாசகால பொறுத்தவரை தீக்குள்ள தாங்க பண்ணி கொடுக்குறோம். மெயின் டோரை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆன உடனே லிவிங் ஹால் தாங்க பார்க்குறோம். இந்த லிவிங் ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஒரு அழகான யூனிக்கான டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்ட் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். லிவிங் ஹாலுடைய ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல்ன்றனால லிவிங் ஹால்லே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோடைய கிச்சன் தாங்க பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 7க்கு 8 அளவுலாம் அமைச்சிருக்கு. கிச்சன் மேடை பொறுத்தவரைக்கும் கிரைனைட் தாங்க யூஸ் பண்ணி கொடுக்குறோம். சிங்கை பொறுத்தவரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் லேஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். அதாவது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 12 அளவில் இருக்கு. பெட்ரூம் உடைய வாசகலை பற்றியும் தீக்குள்ள தாங்க மேக் பண்றோம். டோரை பற்றியும் பிளஸ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த பெட்ரூம் உடைய ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட்ல ஃப்ளவர் டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 7 அளவுலாம் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் டாய்லெட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டிவி யூனிட் பாயிண்ட்டும் ப்ளஸ் வந்து பூஜை கபோர்டு வந்து லிவிங் ஹால்லேயே வந்து ஒரு கார்னரில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை கபோர்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டில் ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ப்ளஸ் இன்வெர்டர் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தாங்க கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கறது இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க நார்மல் பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். இதோடைய வாசகாலை பொறுத்த வரைக்கும் தீக்குடு தான். டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தாங்க கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. இதோடைய 4 கார்னரில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டுடைய பால்கனி தாங்க பார்க்க போகிறோம். அது தனியாக வந்து நம்ம ஆயில் டோர் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பால்கனி தாங்க பார்க்குறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு.
இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து ஓப்பன் டெரஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டுன்ற லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகி ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வேப்பம்பட்டில் வீடியோ வாங்கிச்சுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.